நம்ம பார்க்க போறது ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் டிஷ். இதுக்கு வாங்கி பாத் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கலவை சாதம். இது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு இப்ப பார்க்கலாம். வாங்கி பாத் செய்ய தேவையான பொருட்கள்: மெலிதாக சீவிய கத்திரிக்காய் 150 கிராம், 200 கிராம் பாஸ்மதி அரிசி வேக வைத்தது, சின்ன வெங்காயம் 100 கிராம், பொடியாக அரிந்த தக்காளி விரும்பும் அளவு, பொடி செய்த வேர்க்கடலை சிறிதளவு, 5 பல்லு பூண்டு, உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு விரும்பும் அளவு, வாங்கி பாத் மசாலா பவுடர் விரும்பும் அளவு, கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன், மிளகாய் தூள் அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் விரும்பும் அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைப்படும் அளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை, எலுமிச்சம்பழ ஜூஸ் சிறிதளவு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் விரும்பும் அளவு. வாங்கி பாத் செய்யறதுக்கான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்போ எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு வானொலியில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து பாஸ்மதி ரைஸை வந்து எடுத்துருக்கேங்க. நீங்கள் பச்சரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் உதிரியாக சதத்தை வேக வச்சுக்கணும். இது வந்து கர்நாடகா ஸ்பெஷல் சொன்னேன் இல்லைங்களா? அங்கே வந்து வாங்கி பாத் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ். இதை வந்து 2-3 மெத்தடில் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து காமிக்கிற மெத்தட் ரொம்ப டேஸ்டியானது. இதில் வந்து வாங்கி பாத் மசாலா பவுடர்னு ஒரு மசாலா பவுடர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதை நம்ம வீட்டில் வேணாலும் கூட பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா கடைகளில் கிடைக்கிறது அதை வாங்கிக்கலாம். வாங்கி பாத் மசாலா பவுடர் அப்படின்னாக்க நம்ம சிவப்பு மிளகாய், தனியா, உளுத்தம்பருப்பு, அதோட கடலைப்பருப்பு, கொஞ்சம் வந்து கசகசா, கொப்பரை துருவல், கொஞ்சம் மசாலா சாமான்கள் எல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. நம்ம கடையில் சுலபமாக கிடைக்கிறதுனால அதை யூஸ் பண்ணிட்டு பண்ணலாம். அதுதான் அதுக்கு வந்து ஒரு தனி ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ இந்த வானலியில் வந்து எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க. முதல்ல கடுகு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதுவும் சேர்க்குறேன். கரம் மசாலா சாமான்களும் சேர்க்குறேன். கடுகு வெடிக்க ஆரம்பித்த பிறகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், நம்ம விரும்புகிற அளவுக்கு கரம் மசாலா சாமான் போட்டுக்கலாம். பிரியாணி இலை, ஒரே ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இதோட பூண்டு. இது ஆப்ஷனல்ங்க, நம்ம வேணா பூண்டு போட்டு செய்யலாம், கொஞ்சம் ருசியா இருக்கும். இது சின்ன வெங்காயம் டேஸ்டியா இருக்கும். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், விரும்புகிற அளவு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஃபுல்லு வதங்குற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்து வதக்குறப்ப வெங்காயம் ஓவரா ஃப்ரை ஆகிடும். இப்போ இதோட நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துடலாம். நாட்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க, இது கிடைச்சது. இது வந்து கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும். இப்போ வெங்காயத்தோட கத்திரிக்காய் சேர்த்துறேன். நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். வதங்கிடும், நம்ம வேணா வந்து பொடியா கூட கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வதங்கணும். கொஞ்சம் தணலை குறைச்சிட்டு மூடி வைக்கலாங்க. இப்போ இது மூடியால மூடி வைக்கலாம். ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து ஒரு தடவை கலந்து விடலாங்க. அந்த ஈவனாக அது ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் அப்பப்போ கலந்து விட்டா போதுமானது. இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். கத்திரிக்காய் பாருங்க ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் விழுதாகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் வச்சிங்கன்னாக்க கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் குறைச்சி தண்ணியில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். கிருமி நாசினி மஞ்சள் தூள் நம்ம நாட்டுக்கே உருத்தானது, நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள்
தேவையான அளவு போட்டுக்கலாம். மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மசாலா பவுடர் வாங்கினாக்கா அதுலேயும் காரம் இருக்குங்க, அதனால பார்த்து கொட்டுக்கோங்க. வாங்கிபாத் மசாலா பவுடர் இது கிட்டத்தட்ட இது குட்டி ஸ்பூனுங்கிறதுனால 1.5 ஸ்பூன் போடுறேங்க. நம்ம ரெகுலர் ஸ்பூனாக இருந்தாக்க 1 ஸ்பூன் போட்டால் போதுமானது, இல்லைன்னா அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இது போடுறப்ப ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். இதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு போடுறேங்க. சாதம் சேர்க்கிறப்ப மீதி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரைஸுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு இப்போ போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பத்தலைன்னா போட்டுக்கலாங்க. பொதுவாக நான் எல்லாத்துலேயுமே எண்ணெய் குறைவாக போட்டு தான் பழக்கங்க. எந்த அளவு தேவையோ அவ்வளோதான் போடுவேன், அளவுக்கு அதிகமாக எல்லாம் போட மாட்டேன். கலவை சாதம்னா கொஞ்சம் கூடுதலாக தான் பிடிக்கும். இதில் வந்து ப்ரோட்டீனுக்குன்னு பார்த்தேன்னா நம்ம வந்து முந்திரி பருப்பு மட்டும்தான் இருக்குது. அதனால நான் வந்து கொஞ்சமாக வந்து வேர்க்கடலையை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம அப்படியே கூட போடலாம் வேர்க்கடலை. நான் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது லாஸ்ட்டில் போட்டால் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு கிரன்ச்சி டேஸ்ட் இருக்கும். ரைஸ் சூடாகிற வரைக்கும் கலந்து விடலாம். இந்த வயலட் கலர் கத்திரிக்காய் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. கிரீன் கலர் கத்திரிக்காய் கிடைச்சா அது கூட யூஸ் பண்ணலாம், அது கூட நல்லா இருக்கும். பெங்களூர்ல வந்து மெல்லிசா நீளமாக ஒரு கிரீன் கலர் கத்திரிக்காய் கிடைக்கும், பொதுவாக அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கடைசியாக நான் சேர்க்க போகிறது வந்து எலுமிச்சம்பழ ஜூஸ். இப்போ அடுப்பை அணைச்சிடுறேன். எலுமிச்சம்பழ ஜூஸ் போட்ட பிறகு அதிக நேரம் இருக்கக்கூடாதுங்க. இப்போ இதோட வந்து நான் அந்த வேர்க்கடலை பொடி கொஞ்சம் போட்டுறேன். கடைசியாக போடுறப்ப அதுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம டிஸ்பிளே டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம். இதுக்கு பொதுவாக வந்து ஆனியன் ரைத்தா வச்சுட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.